ஈக்விட்டி நீண்ட காலத்திற்கு செல்வத்தை உருவாக்கும் திறனை கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த வருமானத்தை பெற சந்தையுடன் சேர்ந்து வரும் ஏற்றத்தாழ்வுகளை ஒருவர் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும். மறுபுறம் கடன் பொதுவாக குறைந்த ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடிய வருமானத்தில் ஓரளவு கணிக்கக்கூடிய தன்மையை வழங்குகிறது. இதனால் கடனுடன் மிதமான வருமானத்தை பெற முடியும். நல்ல வருமானம் மற்றும் குறைந்த நிலையற்ற தன்மையை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி மற்றும் கடனின் கலவையை வைத்திருப்பது முக்கியம். ஆனால் ஈக்விட்டி மற்றும் கடனின் சரியான சமநிலை என்ன? அதிர்ஷ்டவசமாக இந்த சரியான கேள்விகள் டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதியின் மூலம் தீர்க்கப்படுகின்றன. இந்த பெயர் பரிந்துரைப்பது போல இந்த நிதிகள் பங்கு மற்றும் கடனுக்கு மாறும் வகையில் பணத்தை ஒதுக்குகின்றன. முன்னமைக்கப்பட்ட மாதிரியின் அடிப்படையில் அவை சந்தை நிலைமைகளை மதிப்பிட்டு பகுப்பாய்வு செய்கின்றன. சந்தை சாதகமான ஈக்விட்டி மதிப்பீட்டை வழங்கும் போது முதலீட்டாளருக்கு நல்ல வருவாயை கொண்டு வரும். இதனால் நிதி தானாகவே ஈக்விட்டிகளில் அதிக முதலீடு செய்ய தொடங்கும். ஈக்விட்டி மதிப்பீடுகளின் விலை உயர்ந்ததாக இருக்கும் போது நிதி ஈக்விட்டி ஒதுக்கீட்டை குறைத்து அதன் கடன் ஒதுக்கீட்டை அதிகரிக்கிறது. தரமாக குறைவாக வாங்கி அதிகமான விலைக்கு விற்கும். இந்த ஒதுக்கீடுகளை டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதிகள் விலை மற்றும் வருவாய் விகிதம், விலைக்கு புத்தகம் போன்ற அடிப்படை மதிப்பீட்டு குறிகாட்டிகள் மற்றும் வரலாற்று நகரும் சராசரிகள் போன்ற தொழில்நுட்ப குறிகாட்டிகளின் அடிப்படையில் செய்கின்றன. ஒரு முதலீட்டாளர் சந்தை நகர்வுகளை கண்காணிக்கவும் அதற்கேற்ப தங்கள் போர்ட்ஃபோலியோவை தாமாகவே மறுசீரமைப்பதும் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். ஒரு முதலீட்டாளர் தங்கள் உணர்ச்சிகளால் அலைக்கழிக்கப்படலாம். இருப்பினும் டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதி சந்தையில் உள்ள உணர்ச்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. அவை நிதிக்கான கடன் மற்றும் ஈக்விட்டி ஒதுக்கீடுகளை தானாக சமநிலைப்படுத்தும் விதிகள் மற்றும் சூத்திரங்களின் அடிப்படையில் மட்டுமே செயல்படுகின்றன. டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதியை ஒரு தானியங்கி காரை ஓட்டுவதுடன் ஒப்பிடலாம். காலியான சாலையில் முழுமையான வேகத்தில் வாகனத்தை ஓட்டும் போது கார் தானாகவே அதிக அளவுக்கு மாறுகிறது. டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதிகள் சந்தையில் அதிக ஏற்றம் பெறும் சாத்தியம் இருப்பதை காணும் போது தானாகவே அதிக நிதியை ஈக்விட்டிக்கு மாற்றுகின்றன. டிராபிக் காரணமாக நாம் வேகத்தை குறைக்கும் போது கார் தானாகவே இரண்டாவது அல்லது முதல் கியருக்கு மாறிவிடும். சந்தை மதிப்பீடுகள் அதிகமாக இருக்கும் போது நிதி ஈக்விட்டி ஒதுக்கீட்டை குறைத்து அதன் கடன் ஒதுக்கீட்டை அதிகரிக்கிறது. மீண்டும் சாலை சீராகும் போது கார் தானாகவே ஐந்தாவது அல்லது ஆறாவது கியருக்கு மாறிவிடும். சந்தை மதிப்பீடுகள் மீண்டும் சாதகமாக இருக்கும் போது நிதி தானாகவே ஈக்விட்டிகளில் அதிக முதலீடு செய்ய தொடங்குகிறது. இந்த நிதிகளில் ஈக்விட்டி மற்றும் கடனுக்கு இடையேயான ஒதுக்கீடு பரந்த சந்தையின் மதிப்பீடுகளை பொறுத்தது. டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதிகளின் இந்த நிலையான மறுசீரமைப்பு பரந்த பங்குச்சந்தையுடன் ஒப்பிடுகையில் நிலையற்ற தன்மையை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இறுதியில் முதலீட்டாளருக்கு குறைந்த ஏற்ற இறக்கங்களுடன் சிறந்த அனுபவத்தை அளிக்கிறது. ஒரு முதலீட்டாளர் சந்தை நிலைமைகளை பற்றி கவலைப்படாமல் எந்த நேரத்திலும் டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதிகளில் முதலீடு செய்யலாம். மேலும் இது குறைந்த நிலையற்ற தன்மையுடன் செல்வத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு சாதகமான தேர்வாக அமைகிறது. டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதிகள் சாதகமான ஈக்விட்டி வரி விதிப்பை அனுபவிக்கும் வகையில் கட்டமைக்கப்படலாம். டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதிகளில் முதலீடு செய்வதன் பலன்கள் குறித்து மீண்டும் பார்ப்போம். ஈக்விட்டி மற்றும் கடன் இரண்டின் கலவையுடன் செல்வத்தை உருவாக்க நிதி முயற்சிக்கிறது. சந்தை மதிப்பீட்டின் அடிப்படையில் ஈக்விட்டி மற்றும் கடனுக்கு இடையில் நிதி தானாகவே மறு சமநிலைப்படுத்தப்படுகிறது. முதலீட்டாளர் உணர்வுகள் அல்லது சந்தை உணர்வுகளை கருத்தில் கொள்ளாது நிதியானது அதன் ஒதுக்கீடுகளை நன்கு அளவீடு செய்யப்பட்ட நிதி சூத்திரங்களை பயன்படுத்தி செய்கிறது. இது அனைத்து பொருளாதார சூழ்நிலைகளிலும் சிறப்பாக செயல்படும் திறன் கொண்ட அனைத்து காலத்திற்கும் உகந்த நிதியாகும். மிக முக்கியமாக குறைந்த நிலையற்ற தன்மையின் சாத்தியம் முதலீட்டாளர்களுக்கு மிதமான ரிஸ்குடன் வசதியாக சாதகமான தேர்வாக அமைகிறது. டைனமிக் சொத்து ஒதுக்கீடு நிதிகள் எவ்வாறு செல்வத்தை குவித்து உங்கள் முதலீட்டு பயணத்தை சீராக செய்ய உதவும் என்பதை பற்றி மேலும் அறிய உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் விநியோகஸ்தரிடம் உரையாடுங்கள். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்.